இந்திய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பீரங்கின் சக்தியை விட, துப்பாக்கி சூட்டின் வேகத்தை விட உலகத்திலே சிறந்த பவர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பவர். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பவரை நீங்க ஒரே ஒரு இடத்துல கொண்டு வந்தீங்க. அதுதான் மெரினா பீச் என்ற ஜல்லிக்கட்டு ஒற்றுமை. மத்திய அரசு கொண்டு வந்த ஜல்லிக்கட்டு தடை சட்டத்தை உடைத்தது உங்களுடைய ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை இந்த தேர்தலிலும் நீங்கள் காட்ட வேண்டும். இந்தியாவிற்கு இப்போது ஒரு மாற்றம் தேவை என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இவர்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள்? விலைவாசியை குறைத்தார்களா? கல்வி தரத்தை உயர்த்தினார்களா? ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார்களா? அனைவருக்கும் வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்களா? கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் ஒழித்து எல்லாருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் பணம் போடுவதாக சொன்னார்களே, செய்தார்களா? இல்லை. 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று சொல்லி பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வந்தார்கள். இவர்களுக்கு நாம 2 முறை வாய்ப்பு கொடுத்தோம். இந்த முறை இந்திய கூட்டணி கட்சிக்கு நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி என்று சொல்கிறார்கள். யாருக்கு கடன் தள்ளுபடி? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும், பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கும், பெரிய கார்பரேட் கம்பெனி முதலாளிகளுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை தள்ளுபடி செய்தார்கள். இதில் யாருடைய வரி பணம்? கல்வி கடன் தள்ளுபடி செய்தார்களா, இல்லை விவசாய கடன் தள்ளுபடி செய்தார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் கொடுக்கும் பணத்திற்காகவும், பதவிக்காகவும், ஜாதிக்காகவும், மதத்திற்காகவும் தவறானவர்களுக்கு நாம் வாக்களித்தால் இந்த நாட்டிற்கும் அடுத்த தலைமுறைக்கும் செய்யக்கூடிய பெரிய துரோகம் என்பதை எடுத்து சொல்லுங்கள். இந்தியாவுடைய மண்ணையும் இந்தியாவுடைய தலைமுறையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்திய கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது நாடாக இருக்கும். இல்லை என்றால் சுடுகாடாக இருக்கும். உங்களால் முடியும் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களால் மட்டுமே முடியும். நன்றி, வணக்கம். எஸ் ஆண்டனி. சமூக அக்கறை உள்ள அனைவரும் ஜீவல் சேனலில் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.